வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு காலிஃப்ளவர் பொடி மாஸ் பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர்ல உள்ள ஹார்டான பாட்டை விட்டுட்டு அந்த பூ பக்கம் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடி மாஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும். இது பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். இதுல கொஞ்சமா கல் உப்பும் சூடான தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த பொடி மாசுல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த வெறுங்கடாயில 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இந்த மாதிரி கருகிராம வறுத்துக்கங்க. இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு நல்லா சுத்தமாயிரும். நல்லா ஆறிடுச்சு. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இதை லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகுளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்தா போதும். இது கூட கறிவேப்பிலை சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், குட்டி குட்டியா கட் பண்ண 3 பூண்டு, எல்லாத்தையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கங்க. ரெண்டு நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். காலிஃப்ளவர் கரெக்டா வெந்து வரட்டும். அதாவது கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்து வரட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா கரெக்டா வெந்திருக்கு, கிரன்ச்சியா இருக்கு. இதை லைட்டா இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி அங்கங்க இப்படி பண்ணோம்னா இன்னுமே இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் ஆகும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிரஸ் பண்ணி விட்டதுனால முன்னாடி இருந்ததை விடவே காலிஃப்ளவர் குட்டி குட்டி பீசஸ் ஆயிடுச்சு. பொடி மாஸ்க்கு இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். அடுத்து இதுல நம்ம வறுத்து பவுடர் பண்ண அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. இந்த பொடி மாஸ்க்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுறலாம். நல்ல வாசனையா சுவையான வேகமா பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கேரட் மசாலா பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. நான் மிளகால உள்ள விதைகளை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். நீங்க விதைகளோட சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு
இதுல 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் ஒரு 5-6 பூண்டையும் 1-2 இடிச்சு சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இதனுடைய பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளியை லைட்டா வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுல 100 கிராம் கேரட்டை இந்த மாதிரி சதுர சதுர துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெயில பிரட்டி விட்டுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த கேரட் வந்து ஒரு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். நம்ம கேரட் இந்த மாதிரி 4-5 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கேரட்டை சேர்க்கிறோம். மூடி வச்சிடலாம். கேரட் 4-5 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு. இதுல தோல் சீவி கட் பண்ண 200 கிராம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி சதுர துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கோட கேரட் சேர்த்து மசால் கறி பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு கேரட் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். பீன்ஸ் கேரட் பொரியல். 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சதுர துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது ரெண்டையும் வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற பீன்ஸ் கேரட் ரெண்டுமே சேர்த்து 400 கிராம் இருக்கும். இதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்க கூடாது. காய் கரெக்டா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த 2 காயுமே நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த தண்ணி ஒருவேளை பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா இடையில தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். இத தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ் கேரட் ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு.
நம்ம சேர்த்த தண்ணியே கரெக்டா போச்சு. நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்ப இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கிக்கணும். அடுத்து இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப 2 நிமிஷமா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வேக வச்ச பீன்ஸ், கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து சிம்லயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. டிஃபரெண்டான டேஸ்ட்ல நம்மளுடைய பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வேர்க்கடலை காரக்கறி பண்ண போறோம். 300 கிராம் கத்திரிக்காயை நீல வாக்குல இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து வறுத்துக்கங்க. இப்ப பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு தண்ணியில போட்ட கத்திரிக்காயை தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்க்கிறேன். இது வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை. இது கூட 2 டீஸ்பூன் வறுத்த மல்லி சேர்த்துக்கங்க. மல்லியை வறுத்து தான் சேர்க்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகத்தையுமே வறுத்து சேர்த்துக்கங்க. ஒரு 10 பல் பூண்டை தோல் உரிச்சு சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோட்ல போட்டு இந்த வேர்க்கடலை எல்லாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சிடாம வேர்க்கடலை எல்லாம் 1-2 அங்கங்க தெரியுற மாதிரி அரைச்சுக்கங்க. அஞ்சு நிமிஷமா வதங்கி கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வெந்து வரட்டும். இப்ப கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இதுல இப்ப நம்ம அரைச்ச அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை பொடி நல்லா வாசனையா இருக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் கறி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா காம்பினேஷனா இருக்கும்.
பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம அரைச்ச பொடி ஒவ்வொரு பீஸ்லயும் நல்லா கோட் ஆயிருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல கம கமன் வாசனையோட டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கடலை காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சுவையான கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.